ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பவிஷ்ணா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஜாதியாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சுட்டு இவங்க ஃபினான்ஸ் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 28,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோழிக்கோடு கேரளாவில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஒரு சொந்த வீடு, அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. அண்ணா ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 அக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் தான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இவங்களுக்கும் தமிழ்நாட்டு மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு டிகிரி முடித்த நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கிற மணமகனாக இருந்தாலும் ஓகே, அல்லது வேலை ஓரளவு சுமாரான வேலையில் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதுமானதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 15 சவரன் நகை போகிறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்கிறதாகவும், ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோட பொண்ணை கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், எங்களுக்கு தமிழ்நாட்டு மணமகன் தான் வேணும்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் அபிநயா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு இவங்க மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,500 ரூபாய் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் வரணும் தாங்க. எங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் கேரளாவில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ உடன் பிறந்தவங்க ஒரு அக்காங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களும் அம்மாவும் தான் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் இவங்களுடைய அம்மா தனிமையில் இருப்பாங்கிறதுக்காக இவங்க திருமணத்தை தள்ளி போட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் என்னையும் எங்களுடைய அம்மாவையும் ஏற்றுக்கக்கூடிய மணமகனாக வேணும், அதுவும் தமிழ்நாட்டு மணமகனாக தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் வரனாக இருந்தாலும் பரவாயில்ல, இரண்டாம் வரனாக இருந்தால் குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருந்தால் ஓகே, படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஏதாவது ஒரு நிரந்தர வேலையிலையாவது இருக்கணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி பெரிய வசதியாலாம் இருக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் முடித்து இவங்களுடைய சொத்தும் வீடையும் விற்று எடுத்துகிட்டு அவங்களுடைய வரதுனாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் வழங்கப்படுங்க. தேங்க்யூ.